بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் பொதுவாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்விற்கு அவருடைய கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாறு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்து மனிதர்களுக்காக வேண்டி நேர்வழி காட்டுவதற்காக இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட
இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்வில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குரியவர்களாகவும் ஆக வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் குர்ஆன் போதிக்கின்ற போதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த அடிப்படைகளை அமல் செய்ய வேண்டும். அவரால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் மீது அவருடைய வழிகாட்டல் மீது ஈமான் கொண்டது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நடைபெற்ற பொழுதுதான் நாளை மறுமையில் நாம் வெற்றி கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நபிமார்களுக்கு செய்த அற்புதங்கள், நபிமார்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள், மனிதன் படைத்த அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையில் செய்த அருள்கொடைகளை எல்லாம் நினைவூட்டி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துர் ரூம் 30வது சூராவினுடைய 22வது வசனம் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபி அல்சினதிக்கும் வ அல்வானிக்கும் இன்னபி தாலிகல் ஆயாத்தின் லிகௌமின் இன்னபி தாலிகல் ஆயாத்தின் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வானம் பூமியை படைத்திருப்பது, உங்களில் மொழிகள் வேறு வேறாக இருப்பது, மனித படைப்புகளில் மனிதர்களாகி நீங்கள் வேறு வேறு கலர்களில் இருப்பது, அல்லாஹ் வான பூமி படைத்திருப்பதிலையும் உங்களுடைய மொழிகள் பல வகையாக நாவுகள் ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய மொழிகள் பல வகைகளாக இருப்பதும், நீங்கள் மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களுடைய கலர்கள் பல வகைகளில் இருந்தாலும் இன்னபி தாலிகல் ஆயத்தில் ஆலிமீன், கற்றோருக்கு அறிந்தவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் வானத்தை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் பேசுகின்ற பல வகையான மொழிகளாக இருக்கட்டும், மனிதன் உலக வாழ்க்கையில் அவன் பல ஒரே மனிதன் என்ற உருவம் இருந்தாலும் அவருடைய பல கலர்களில் இருப்பது, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இவைகள் எல்லாம் அல்லாஹ் தான் உருவாக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறான், அவ்வளவு வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட வல்லவன் மீது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி இன்ன ஃபி தாலிகல் ஆயாத்தி லிகௌமின் யஸ்மஊன். நீங்கள் இரவில் ஓய்வெடுப்பது, பகலில் ஓய்வெடுப்பது, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி அலைந்து ரிஸ்கை தேடிக் கொள்வது, இதெல்லாம் கேட்கக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு செய்த அருள்கொடைகளை நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சூரத்து சஜ்தாவில் சொல்லி காட்டுகிறான், 40 ஆயாத்திஹி லைல் வ நஹார் 41வது சூரா 37வது வசனம். ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் சூரியன் சந்திரன் என்பது. ومن آياته الليل والنهار, இரவு பகல் என்பது, பகல் இரவு என்பது. ومن آياته الليل والنهار والشمس والقمر, சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஆனால் லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில்கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜ்தா செய்யாதீர்கள். உண்மையில் நீங்கள் வணங்குவதா இருந்தால், இபாதத் செய்வதா இருந்தால், இவைகளை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்குங்கள் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு படைப்பினைகளை வணங்காமல் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற நிலையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நினைவூட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு வல்லமை மிக்கவன். நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். இந்த உலகத்தில் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். பல அற்புதங்கள் நடைபெற்ற அல்லாஹ்வுடைய அடிப்படையில், அவருடைய கட்டளையின் அடிப்படையில் நடைபெற்றது. அதன் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருந்தாலும் எந்த நபிமார்களுக்கும் நிகழ்த்தாத ஒரு அற்புதத்தை தான் மிஹ்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணத்தில் அவர்களுக்கு அழைத்து சென்றார். எந்த நபிமார்களுக்கும் நிகழாத ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸில்
இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிதறத்தில் முன்தஹாவை அழைத்து செல்லப்பட்டார். இந்த அற்புதத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. முதலில் நாம் இதனை பல படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது எந்த மாதத்தில் நடந்தது, எந்த நாளில் நடந்தது என்பது பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தெளிவான எந்த ஒரு நாளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாததினால் இது நடந்த ஒன்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். விண்ணுலக பயணம் நடைபெற்றது என்பதை ஒவ்வொரு மூமின்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ஈமான் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வளவு மகத்துவம் மிக்கது. ஒரு இரவில் இப்படிப்பட்ட ஒரு விண்ணுலக பயணத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு எவர்களால் உலகத்தில் நிகழ்த்தவே முடியாது என்கின்ற ஈமானிய உறுதி மூமின்கிட்ட வர வேண்டும். இதனால் அல்லாஹ் சொல்லின படிப்பினைகளை நம்ம கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மூமின்களும் இந்த விண்ணுலக பயணம் மிஅராஜ் என்பதனுடைய படிப்பினை என்ன, அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன், எவ்வளவு வலிமை மிக்கவன், ஒரு நபியை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை அவனால் நிகழ்த்த முடியும். அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்வது உறுதிப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது இரண்டாவது, குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வின் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாருக்கு நிகழ்ந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள். நடந்த அங்கே அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது. நரகத்தில் பல வகையான தவறுகள், பாவங்கள் உலக வாழ்க்கையில் செய்தவர்களுக்கு எப்படி எப்படி தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்? அதை பார்த்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை பார்த்து நாம் அந்த பாவத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அமல்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதில் துவக்குகிறார். மஸ்ஜிதுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் இஸ்லாமிய சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. ஒரு உயிர் நாடி அவைகள் இல்லாமல் வாழ முடியாது. அதுதான் வாழ்க்கைக்கு வெற்றி தளம் என்ற பக்குவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிகழ்வை மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பித்துக் கொடுக்கிறார். மஸ்ஜிதில் ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட அந்த மஸ்ஜித்? எந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் லா தஷுது ரிஹால் இல்லா மின் ஸலாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு மஸ்ஜிதுகள் இருக்கிறது என்றால் அந்த மூன்று பள்ளியை தவிர வேறொரு பள்ளிக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள கூடாது. அந்த மூன்று பள்ளி, ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டு மஸ்ஜிதுல் நபவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித், மூன்றாவது பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த பள்ளிகள் இதைதான் அல்லாஹ் இந்த பள்ளிக்காக வேண்டிதான் நன்மையை தேடி நாம் பயணிக்கலாம், பயணிக்க அனுமதிக்கப்பட்ட நன்மையை தேடி செல்லக்கூடிய அளவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறார். அப்ப இந்த நிகழ்வு அல்லாஹ் துவங்குகின்ற பொழுது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து துவங்குகிறான். எங்க அழைத்து தெரியுதான்? பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா. எப்படி நீங்க மஸ்ஜிதுல் ஹராமை கண்ணியமாக சிறப்பாக முக்கியம் வாய்ந்தது என்று நாம் நினைக்கின்றோமோ அதே போல பைத்துல் முகத்தஸ் சிறப்பு பெற்ற மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒரு இடம் என்பதை மூமின்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை சூரத்துல் இஸ்ரா 17வது சூராவினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா என்று இன்னஹு ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவர். அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவு மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு இறைவன் அழைத்து சென்றார். அழைத்து சென்றது மட்டுமல்ல, அங்கே சுற்றி உள்ள இடங்களை வரட்டுக்கு பொருந்திய இடமாக ஆக்கினார். எதற்கு? நுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக. அல்லாஹ் சொல்றார், நம்முடைய அத்தாட்சிகளை நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர்களை அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன், வலிமை மிக்கவன், இதை நாடுகிறான், அதை செய்ய முடியும் என்கின்ற பல அற்புதங்களை அவர்களுக்கு
என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இன்னஹு ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் கேட்கக்கூடியவனாக, அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் புலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த நிகழ்வு நிகழக்கூடிய அந்த தோரணை, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு துணையாக நின்றவர் பெரிய தந்தை அபூ தாலிப். அவர்களுக்கு உறுதியாக இருந்தார்கள், அவர்களுக்கு கை வைக்காமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். அவ்வளவு துணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் நடைபெறுகிறது. மரணம் ஏற்பட்டு ரொம்ப கவலையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதே ஆண்டில் அவர்களுக்கு பாசமாக இருந்த, பாசம் நிறைந்த மனைவி கதீஜா அம்மையார் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொரு வகையும் துணையாக நின்ற அந்த மனைவி அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தாயிஃப் நகரத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் ஈமான் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று பயணம் மேற்கொண்டு சென்று அங்கேயும் புறக்கணிக்கப்பட்டு, கல்லால் அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, மன வேதனையோடு, மன கலங்கியவர்களாக, மன கஷ்டத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தை அடைகின்ற பொழுதுதான் நபியினுடைய உள்ளத்தை நபியினுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு உண்டு, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை, நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டுவான் என்ற வல்லமை அவர்களுடைய உள்ளத்தை கைவிடுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இங்கே வந்த பிறகு மக்காவில் இருந்து இந்த மிஹ்ராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டுகிறான். அவருடைய இரவு அன்றைக்கு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அழைத்து செல்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸா மிக தூரமாக இருக்கக்கூடிய, நினைச்சு கூட பார்க்க முடியாது. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகணும்னா ஒரு மாத காலங்கள் ஒட்டக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். மனிதனுடைய அறிவுக்கு ஒத்து வர சொல்லுவாங்க அந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட தருவாயில் பல மைல் தூரத்தில் உள்ள ஓர் இரவில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபியை அழைத்து செல்லப்படுகிறார். சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த குஃபார்கள் எதிர்த்தாலும் அவர்களும் ஏற்றார்கள், புரிந்தார்கள் இது அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளது என்பதை ஈமான் கொண்டார்கள் பலரும். அப்படி அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் அங்கே பல நபிமார்களுக்கு தொழ வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக வானத்திற்கு தன்னுடைய சந்திப்பதற்காக, உரையாடுவதற்காக அல்லாஹ் தஆலா அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 7 வானத்தையும் கடக்கின்றார். 7 வானங்களை கடந்து செல்கிறார். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களுடைய சந்திப்பை ஏற்படுத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக ஒவ்வொரு வானங்களில் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதற்கு அடுத்து பைத்துல் மஅமூர் வானவர்கள் தொடரக்கூடிய அந்த இடம், அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலேயே 70,000 வானவர்கள் ஒரே நேரத்தில் நுழைந்து செல்லக்கூடிய இடம், மீண்டும் மற்ற வானவர்கள் நுழையக்கூடிய அந்த அளவிற்கு பிரபண்டமான அந்த பைத்துல் மஅமூரை சந்தித்தார்கள். அடுத்து சிதறத்தில் முன்தஹாவிற்கு சென்றார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் அங்கே உரையாடினார்கள். பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. ஒரு எதிரி அல்லாஹ் சொல்றான், அவருடைய அல்லாஹ்வை யாரும் பார்க்கிறார், அல்லாஹ் தான் எல்லோரையும் பார்ப்பார் என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். உரையாடல் நடந்தது, பேசிக்கொண்டார்கள், அறிவித்தார்கள். அப்படி திரும்பி வருகின்ற பொழுதுதான் 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நபி வந்ததை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், யா முஹம்மத் மா ஃபரதல்லாஹு அலா உம்மத்திக. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், யா முஹம்மத் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உம்மத்திற்கு என்ன கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், கல் ஃபரதல்லாஹு ஃபி குல்ல யௌமின் வ லைலா 50 ஸலா 50 ஸவா. ஒவ்வொரு நாளும் இரவுடைய பகலிலும் ஒரு நாளைக்கு 50 வக்தில் தொழுகையை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இர்ஜா இலா ரப்பிக ஃபஸ்அலஹு தக்ஃபீர்
التثقيف فإن أمتك لا تستطيع. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை நடத்தப்பட வேண்டும். ஆலோசனை செய்கின்ற ஒரு செயல்தான் வெற்றி பெற முடியும். ஆலோசனை இல்லாமல் வெற்றி பெற முடியவே முடியாது. மூசா நபி வந்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 50 வக்தி நம்ம மீது சுமத்தப்பட்டிருந்தால் அவர் விலை என்ன? 5 நிலைக்கு 10% இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. 5 வக்திக்கு நம்முடைய நிலை இறையிலே நோக்கி வரக்கூடிய மக்கள் இல்லை. ஆனால் 50 வக்தாக அழிக்க கொடுக்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட பாவிகளாக நாம் மாறியிருப்போம் என்று யோசித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு மீண்டும் நம்மிடத்தில் சென்றார்கள். இறைவா, இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட 50 வக்தி தொழுகை தொழ இயலாதவர்களால் அவர்களை குறைத்து முடியாதா என்று போய் கேட்டார்கள். இந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டு சென்றார். அல்லாஹ் என்ன சொன்னா, கொஞ்சம் குறைச்சி அனுப்பிச்சான். திரும்பி வராங்க. திரும்பி வந்து இவ்வளவு குறைஞ்சிருன்னு சொன்னாங்க. இதையும் சமுதாயம் சக்தி வர மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள் என்றார். திரும்ப போனாங்க. இப்படியாக பல முறை நடக்கப்பட்ட பிறகு இறுதியாக வந்தார்கள். கல்பரல்லாஹு ஹம்ஸ ஸலவாத்துக்குள்ள யமினவலா. அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 5 வக்த் தொழுகையை தான் கடமையாக்கி இருக்கின்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது மூசா நபி சொன்னாங்க, ஃபைன்ன உம்மத்தி லா தஸ்தியா. நீ அல்லாஹ் திரும்பி போ, இத கூட உன் சமுதாயம் செய்யாத சக்தி வராது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபைன்னி அஸ்தஹீது இலா ரப்பி. நான் ரப்பிடம் அல்லாஹ்விடம் திரும்பி சென்று கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். இதை நான் பொருந்தி கொண்டேன். ஒரு தொழுகைக்கு 10 நன்மை, 50 வக்த் தொழுகை நமக்கு நன்மையாக கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். 5 வக்த் தொழுகை கடமையாக்கப்பட்ட. யோசித்து பாருங்கள். மேராஜ் என்று பேசுகிறவே கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையினுடைய இந்த சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய தொழுகை ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அது ஃபரல்லாஹு அலைக்குமுஸ் ஸலாம். தொழுகை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார், ஃபர்லாக ஆக்கியிருக்கிறார். 5 ஒரு தூர். கலிமாவுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது ஸலாத். எந்த மூமினிடத்திலும் இல்லாமல் இருக்கவே கூடாத ஒரு அமல். இறைவனால் ஃபர்லாக்கப்பட்ட ஒன்று, கடமையாக்கப்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் இந்த பயணத்தில் நேரடியாக கொடுத்த கடமை. இவ்வளவு சிறப்பை பெற்ற இந்த தொழுகையினுடைய நிலையை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்பதற்கு நேரம் இருக்கிறது, உடுத்துவதற்கு நேரம் இருக்கிறது, வேலை பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, திருமணத்திற்கு போவதற்கு நேரம் இருக்கிறது, உலகத்தின் தன் பிள்ளைகளை படிப்பதற்காக வேண்டி பல ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள நேரம் இருக்கிறது. படைத்த அல்லாஹ்வின் ஐயான ஸலா, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் வலியுறுத்தப்பட்ட, உன்னை முஸ்லிம் என்று பறைசாற்றப்பட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் தொழுகை இருந்தே தீர வேண்டும் என்கிற அடையாள சின்னமாக கொடுக்கப்பட்ட அந்த அமல் செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு இழப்பின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பாவியினுடைய குற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலால் சொல்லக்கூடிய அந்த இறைவன் செய்த அந்த வல்லமையில் முடிக்கக்கூடிய பாடம் என்ன, கற்பனை என்ன, எவ்வளவு பெரிய கடமை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்டு கேட்கப்பட்டு 5 வக்த் தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கினார். ஏனென்றால் அந்த தொழுகை இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகையுடைய நேரத்தையும் அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். நேரத்தோடு தொழ வேண்டிய நேரம் எதுவோ அதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட கடமை, அவர்களுக்கு அந்த மிஅராஜுடைய பயணத்தில் கடமையாக்கப்பட்டது தொழுகை. அந்த தொழுகை இந்த உம்மத்தில் உள்ள எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ் கடுமையான வார்த்தை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர். ஒருவர் தொழுகையை வேண்டும் என்றே விடுகிறான், திட்டமிட்டு விடுகிறான், நல்லா தெரியுது. ஆனால் யார் தெரியுமா? இறை நிராகரிப்பவர் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஷ்ரிக்குக்கும் முனாஃபிக்குக்கும் உள்ள வித்தியாசம், இறை நிராகரிப்பவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அஸ்ஸலாத், தொழுகை தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்ன தெரியுமா? மரண படுக்கையில் சக்கராத்துடைய ஹாலில் வானவர் அங்கே அவர் மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றப்பட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. அந்த தருமையிலையும் அவர்கள் யாரை பற்றி கவலைப்பட்டார்? எந்த தொழுகை இஸ்லாத்தில் கடமையாக ஆக்கப்பட்டதோ அந்த தொழுகையை குறித்து தான் நாக்கிலிருந்து சப்தம் வரவில்லை, வெறும் காற்று தான் வருகிறது.
அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில கிடக்கிறாங்க, மலக்குல் மௌத் வந்து வீடு கைப்பற்ற போறாரு. அந்த நேரத்தில் கூட இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டு சொன்னார்கள், அஸ்ஸலாத், தொழுகை கையில எடுங்க, தொழுகையை கையில எடுங்க, தொழுகதான் முக்கியம், தொழுகதான் என்று கதறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுற்று கடக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் தொழுதுதா என்று கவலைப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு மஸ்ஜிதிலே கடக்கின்றார்கள். மயக்கமுற்று தன்னுடைய உணவு வயிற்றில் வாயில் போட்டால் வயிற்று வழியாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய தருணாயில் அந்த மயக்கம் தெரிந்தவுடன் கேட்ட வார்த்தை அசல்ல நாஸ், மனிதர்கள் நாம் தொழுது விட்டீர்களா என்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நமக்கு மீது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை நம்மிடத்திலே வர வேண்டும். அதுதான் வெற்றி தரக்கூடியது. அதுதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு இந்த மெஹராஜுடைய பயணத்தில் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும், அதை முக்கியத்துவம் எடுக்க வேண்டும். இந்த இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உலக அளவில் ஒவ்வொரு இறை இல்லங்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்வில் இறை இல்லத்தோடு தொடர்புடையவர்களாக 5 வேளை பள்ளிக்கு வந்து செல்லக்கூடியவர்களால் மட்டுமே நான் பள்ளி வாசல்களை காக்க முடியும். அப்படிப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு பள்ளியினுடைய மகத்துவம் என்ன, உயர்வு என்ன, சிறப்பு என்ன, இதனால் இருக்கக்கூடிய நன்மை என்ன, இது எங்கே கொண்டு செல்கிறது என்ற உணர்வுகள் ஏற்பட்டு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு மூமின்களும் வர வேண்டிய இடம் மஸ்ஜிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஅராஜ் சென்றிருந்த பொழுது அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டது, சொர்க்கம் காட்டப்பட்டது. நரகத்தில் பல வேதனை, சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் ஏழைகளை தான் அதிகமாக பார்த்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்தில் பெண்கள் அதிகமாக எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். பல கூட்டத்தினர்களை நடந்து செல்லக்கூடிய வேதனைப்படக்கூடிய கோலத்தை காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தை கேட்கிறார், ஒரு கூட்டத்தை கடக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேதனை நடக்கிறது தெரியுமா? லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸின் யஹ்மிஷூன வஜூஹும் சுதூரஹும் மன் ஹாஉலா யா ஜிப்ரீல். ஒரு கூட்டத்தை கடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றிருந்த பொழுது நரகத்தில் நடக்கிற வேதனையில் ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஒரு சிலர்களுடைய நகைகள் எல்லாம் மிக நீளமா இரும்பினாலான மிகப்பெரிய நகைகள். அந்த நகைகளால் தன்னுடைய முகங்களை போட்டு கிழித்துக் கொள்கிறார், தன்னுடைய நெஞ்ச போட்டு அவர்கள் கிழித்துக் கொள்கிறார். கடுமை ஒருவர் தன் முகத்தாலேயே தன் கரங்களால் முகத்தையும் நெஞ்சையும் கிழித்துக் கொண்டால் எவ்வளவு வேதனை யோசித்துப்பார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை கேட்கிறாங்க, வல்லா அவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே, இவ்வளவு ஒரு கொடுமையான வேதனை தங்களை தாங்களே செய்து கொள்கிறார்களே, இவர்கள் யார், இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லதீன யஅகுலூன லுஹுமன் நாஸ், உலகத்தில் இவர்கள் மனிதர்களுடைய மாமிசத்தை தின்றவர்கள், புறம் பேசி அலைந்தவர்கள், புறம் பேசியவர்கள். ஐயுஹிபு அஹதுக்கும் அல்லாஹ் ஐயுஹிபு அஹதுக்கும் யஅகுல் லஹ்ம அகீஹி மைத்தன் ஃபகரிஹ்துஹு, யாருடைய சகோதரர் இறந்துவிட்ட மையத்தை உண்ண நீங்கள் விரும்புகிறீர்களா? புறம் பேசுவது அப்படிப்பட்ட ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்தவர்கள் தான் மறுமை நாளிலே இப்படி நம்முடைய கரங்களாலே நம்முடைய முகங்களையும் நெஞ்சிகளையும் கிழித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த செய்தியை சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும்? இந்த சமுதாயம் இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், உலக மக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். ஈமான் கொண்டவர்களா புறம் பேச மாட்டான், இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டான் என்று படிப்பினை பெற்று அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நடக்கின்ற சில வேதனைகளை அங்கே அவர்களுக்கு காட்டப்பட்டது. பிறகு ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள். ஒரு சாரார மனிதர்கள், அந்த சாராருடைய மனிதனுடைய உதடுகள் இருக்கிறது, ஒட்டகத்தினுடைய உதடுகள் எவ்வளவு பெருசாக, அவ்வளவு கொடூரமாக பெரிதாக இருக்கின்றது. அவர்களை பார்க்கிறார்கள். அந்த கொடுமையா எப்படிப்பட்டது? அது மட்டுமல்ல, அவர்களுடைய நெருப்பில் அம்மிக்கொல்லி அளவிற்கான ஒரு நெருப்பு துண்டை அவர்கள் அவர்களுடைய வாயிலில் போடப்படுகிறது. வாயில் போடப்படுது. ஒரு நரகத்தினுடைய நெருப்பினான அம்மிக்கொல்லியை போல உள்ள ஒரு நெருப்பு துண்டு அந்த மனிதனுடைய வாயிலில் போடப்பட்டு விண்வெளியாக வெளியாகி கொண்டே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு கஷ்டம். அதை யோசிச்சு பாருங்க. ஒரு நெருப்பு சுட்டினா நம்ம தாங்க முடியாது. ஒரு நெருப்பில் கங்கி அவருடைய வாயில் கொட்டப்படுகிறது, போடப்படுகிறது, பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு கடுமையை தாங்க முடியாது.
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாவுலாய ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவர்கள் யார் இவர்கள் என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லதீன யஅகுலூன அம்வால் யதாம துல்மா, உலகத்தில் அனாதைகளுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிட்டவர்களுக்கு இந்த நிலை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இதான் சொல்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வால் யதாம துல்மா, எவர்கள் இந்த உலகத்தில் அநியாயமாக அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுகிறார்களோ இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நார், அவர்கள் நரக நெருப்பை தான் வயிற்றில் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வஸயஸ்லவுன ஸஈரா, ஒழுங்கு விட்டு எரியும் நெருப்பிலே தான் அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடக்கூடியவர்கள் நரக நெருப்பை தான் உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வேதனை தான் அவர்களுக்கு அங்கே காட்டப்பட்டதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே எடுத்துரைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் காட்டப்பட்டது என்றால், இந்த உம்மத்தில் ஒவ்வொரு அடியார்களும் இது போன்ற பாவத்தில் விழுந்து வரக்கூடாது, இப்படிப்பட்ட குற்றவாளிகளாக மாற்றப்பட்டு விடக்கூடாது என்று பல விஷயங்கள் வருகின்றன. இன்னொரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை கடக்கிறார்கள். அவர்கள் ஒரு ரத்தத்திலான நதி இருக்கிறது, ரத்தம் கொண்ட ஆறு ஓடுது, அதில் ஒரு மனிதன் நீந்தி அடித்துக் கொண்டே வருகிறார். அந்த கரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எரிந்து அவரை திரும்ப அடித்து வெளியில் வரவிடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அவ்வளவு ஒரு ரத்தத்தில் நீந்துவது எவ்வளவு பெரிய ஒரு துன்பம், எவ்வளவு பெரிய கஷ்டம். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாவுலாய ஜிப்ரீல், இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லதீன யஅகுலூன ரிபா, உலகத்தில் இவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வட்டி வியாபாரம் செய்து வட்டியை தன் வாழ்க்கையில் உண்டு கிடைத்தவர்கள் தான் கொடுக்கப்படுகின்ற கடுமையான வேதனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என்றால் ஏனென்றால் மனிதனுடைய உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மிஹராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல வகையான உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தீமையை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று வேண்டும் என்பதற்காக, பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா மிஹராஜுடைய பயணத்தில் இவ்வளவு நிகழ்வுகள் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பயணத்தில் நடைபெற்ற இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் அவசியமான ஒன்று, இதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை தாண்டி செல்கிறார். யார் அவர்கள்? துரக்கசு பிஸஹரத்தின் ருகூசம், அவர்களுடைய தலைகளில் மிகப்பெரிய பாறாங்களை வைத்து நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நசுக்க திரும்ப அவர்கள் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுகிறார்கள். மிகப்பெரிய பாறாங்களை வைத்து அவர்கள் நசுக்கப்பட்டே கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, மன் ஹாவுலாய ஜிப்ரீல், இப்படி ஒரு பாறாங்களை கொண்டு அவர்கள் தலை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸலாத் தஸாகுலு அனி ஸலாத்தில் மக்தூமா, ஃபர்லான தொழுகை இவர்கள் தொழாமல் தன்னுடைய பொழுதுபோக்காக விட்டு தொலைத்தவர்கள் இவர்கள். தன்னுடைய தொழுகை, பரலான தொழுகை விட்டதின் காரணமாகத்தான் மிகப்பெரிய பாறாங்கல்லால் இவருடைய தலைகள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொழுகையை விடுபவர்களுக்கு பாறாங்கல்லால் தன்னுடைய தலைகள் நசுக்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துரைத்தார்கள் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அற்புதங்களை, சுவர்க்கம் என்பதையும் நரகம் உள்ளது என்பதையும், நரகத்தில் மனிதன் இப்படிப்பட்ட வேதனைகளினால் பாவத்தினால் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறான் என்பதை அவர்களுக்கு காட்டப்பட்டது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அன்றைக்கு குஃபார் குறைஷிகளுக்கு முன்னால் சொல்லப்படும் பொழுதே அவர்கள் கேலியாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள். அவர்கள் கேட்டு இதை ரொம்பவும் பரியாசம் பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரே இரவிலே அவர்கள் வைத்திருக்கும் கர்த்தசினுடைய அடையாளங்களை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸில் உள்ள அந்த வடிவங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எடுத்து காட்டி நேரடியாக பார்ப்பதை போன்று எடுத்து கூறினார் என்றால், இவ்வளவு அற்புதத்தை சொன்ன பொழுது அன்றைக்கு மறுத்த எல்லா மக்களுக்கு முன்னால் முதலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முஹம்மது நபி ஒரு வார்த்தையை சொன்னார், அவர் உண்மையை தவிர வேறு எதையுமே பேச மாட்டார்கள், நபியுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கை
விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையை தான் அவர்கள் பேசுவார்கள் என்று அபூபக்கர் சித்திக் இன்றைக்கு அபூபக்கர் சித்திக்கு நம்ம சொல்றோமே, அன்றைக்கு அவர்கள் அந்த ஈமானுக்கு உறுதிதான். அன்றிலிருந்து நான் சித்திக் என்று அபூபக்கர் சித்திக் என்ற பெயரை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா மேலாகிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் என்றால் இது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்ட நரகத்திலிருந்து நாமும் நம்ம இடத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நாம் இது போன்ற பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நம்ம மீது கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை காலம் முழுவதும் நிலைநாட்டக்கூடிய நல்ல உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றிக் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் ஈமான் கொண்ட அடியார்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக நாளை மறுமை சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கான அனைத்து உபதேசங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த யௌமுல் ஜும்ஆ என்பது ஒரு சிறந்த நாளாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி பெருநாள் தினமாக கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஜும்ஆ தினத்திற்கு எப்பொழுது வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஒரு ஜும்ஆ என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி நம்மை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. ஈமான் கொண்ட அடியார்களே, பாங்கோசை வெள்ளிக்கிழமை தினத்தில் அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உடனடியாக விரைந்து வந்து விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வரக்கூடிய அந்த நேரத்தினுடைய முழு நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி வகபல் மலாயிகத்து அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மசாஜித். வானவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று கொண்டு பையத்து போரில் அவள முந்தி வரக்கூடியவர்கள் பெயரை பதியை வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது மிம்பரின் மீது இமாம் வந்து விட்டார். அந்த மலைக்கு வந்து உட்கார்ந்து அவர்கள் அந்த வைத்திருந்த அந்த பட்டோலை சுருட்டி விடுகிறார்கள். அவருடைய பெயர் அதில் பதிவாக்கப்படாமலேயே சென்று விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஜும்ஆ தினத்தை வழங்கி இருக்கிறான், அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த சிறப்பை அடைவதற்கான வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஒரு ஜும்ஆவுடைய முழு நன்மையை நாம் அடைய வேண்டும் என்றால் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை இல்லங்களுடைய கண்ணியமும் இறை இல்லங்களுடைய சிறப்பும் மகத்துவம் உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளில் நாம் இறைவனால் விதிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட அந்த கொள்கைகளையும் சரி, அந்த ஜும்ஆ தினத்தை இறைவன் கொடுத்திருக்கிற அந்த நேரங்களை உணர்ந்து அதை கடைபிடிக்காதவரை எந்த வெற்றி நம்மால் காண இயலாது. வெற்றி பெறுவதற்கான பாதை எது, வெற்றி பெறுவதற்கான அமல் எது என்பதை நம்மை தாயினுடைய கருவறையில் இருந்து வெளியாக்கிய நமக்கு படுக்கை வரை மரணம் வரை ரிஸ்கை எழுதி வைத்திருக்கிறான் அல்லவா. ஒரு கவலை ஒரு கடைசி நேரத்தில் ஒரு சுட்டு பால் ஊற்றணும் நம்ம சொல்றோமே, அந்த ரிஸ்க்கு வரை அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். அதுவரை ரிஸ்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான். மலக்குள் மௌத் பிடிக்கின்றவரை ரிஸ்க்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை ரப்பல் ஆலமீன் தாயினுடைய கருவறையில் வைத்து எப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டானோ அதே பொறுப்பை இந்த உலக துன்யாவில் நரங்களை நடத்த ஓடுகின்ற வரை அந்த ரிஸ்க்குடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் அப்படிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை மீது விதியாக்கிய கொள்கையை நாம் நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களாக மாறி இருந்தால்தான் இன்மையில் வெற்றி பெற முடியும், வறுமையில் வெற்றி பெற முடியும். வெற்றியினுடைய பாதையும் வெற்றியினுடைய அமலையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமல்களில் கவனம் செலுத்தி அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல்லாஹு யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.